மனைவி மேல போய் இப்படி கைய போட்டு இவ்வளவு நாள் நீ வந்து பத்தனம் வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது. வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லப்படுற திவாகர் ரீசெண்டா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சம்பவம் குறித்து போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து தான் மாகாபா ஆனந்த், கானா வினோத் அண்ட் புகழ் இவங்க 3 பேருமே செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அதுவும் ஆதங்கத்துடன் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதோட மாகாபா திவாகர் பெண்கள் கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துகிட்டாருன்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ தான் வரலாயிட்டு வருது. திவாகர் அண்ட் கானா வினோத் இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போதே அடிக்கடி வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். ஆரம்பத்துல ரசிக்கும்படி இருந்த சண்டை அதுக்கப்புறமா கடுமையான மோதலாவே மாறுனுச்சு. நான் தான் நடிப்பா இருக்கேன்னு திவாகர் பல இடங்கள பேசுறதும் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாமே பிரச்சனை அதிகரிக்க காரணமா இருந்துச்சு. இப்படி இருக்க சூழல தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இப்ப நடந்துட்டு வருது. இதுல கோமாளியா திவாகர் கலந்துக்கிட்டாரு. அதே நிகழ்ச்சியில தான் கானா வினோத் அவருடைய மனைவியோட போட்டியாளராக கலந்திருக்காரு. அதோட புகழ் அண்ட் தொகுப்பாளர் மாகாபா ஆனந்த் 2 பேருமே அங்கிருந்தாங்க. இதுக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது தான் சர்ச்சையே ஏற்பட்டிருக்கு. அண்ட் ரீசெண்டா கூட திவாகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்திருந்தாரு. அதுல குக் வித் கோமாளி ஷூட்டிங் இடைவெளியில புகழும் கானா வினோத்தும் தன்னை தரக்குறைவா பேசியதாகவும் தன்னுடைய குடும்பத்தை இழிவா பேசினாங்க. அதுக்கப்புறமா சண்டை ஏற்பட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. அதோட மாகாபா மது போதையில் இருந்தாரு, இரும்பு கம்பியால அடிச்சாருன்னு கடுமையா குற்றம் சாட்டியிருந்தாரு. இதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்படி இருக்க சொல்லதான் மாகாபா ஆனந்த், கானா வினோத் அண்ட் புகழ் இவங்க 3 பேருமே செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ மாகாபா என்ன சொன்னார்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல திவாகர் ஒரு போட்டியாளருடைய கணவர் முன்னாடியே அவருடைய மனைவி கிட்ட தகாத முறையில பேசினாரு. இத்தனை நாள் உன் புருஷன் கூட வாழ்ந்துட்ட, ஒரு நாள் என் கூட வான்னு அவங்களுடைய தோல்ல கை போட்டபடியே கேட்கிறாரு. இப்படி கேட்கறது காமெடியா? அதை தான் நாங்க கேள்வி கேட்டோம். இதை தொடர்ந்து பத்திரிகையாளர்களும் நீங்க மது போதையில இருந்ததா திவாகர் சொல்லியிருக்காரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மாகாபா ஆனந்த், நான் 18 மணி நேரம் நின்று நிகழ்ச்சி பண்றேன். குடிச்சிட்டு இருந்தா எப்படி நிகழ்ச்சி நடத்த முடியும்? எப்படி நான் ஆடிட்டே நிகழ்ச்சி நடத்துவேனா? அவன் சொல்றது உண்மைன்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாரு. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு மாகாபா ஆனந்த். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில திவாகரும் கலந்துக்கிட்டாரு. அப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பெண்கள் கிட்ட சரியில்லாத முறையில திவாகர் பேசுனதுனாலேயே அவரை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 மாதம் அவருக்கு எந்த நிகழ்ச்சியுமே கிடைக்கல. இப்போ மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது தவறாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சேனல் தரப்புல இருந்து திவாகரை இனி நிகழ்ச்சிக்கு சேர்க்கவே கூடாதுன்னு முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.